நண்பர்களே, இன்று உங்கள் வீட்டில் லட்சுமி தேவி அருள் வர வேண்டுமா? உங்கள் ராசிக்கு ஏற்ற மந்திரங்கள் இங்கே உள்ளன. அதனுடன் மகாலட்சுமி ஸ்லோகங்கள் உள்ளன. இவை அனைத்தையும் துதித்து லட்சுமி தேவியை வணங்குங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும். மறக்காமல் இதில் உள்ள பாடல்களையும் கேளுங்கள். இந்து மரபுப்படி கிரக தோஷம், ராசிப்படி பலன், மனநிலை ஆகியவற்றை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒத்திருக்கும் கிரகத்துக்குரிய மந்திரம்தான் முக்கியம். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி என்று ஒரு குறிப்பிட்ட மந்திரம் மட்டும் என்று ஒரு ஏகமத முறை இல்லை. ஆனால் பல ஆன்மீக ஜோதிட உரைகள் ராசி அதிபதி கிரகத்திற்கு உரிய மந்திரத்தை அந்த ராசிக்காரர்கள் ஜபிக்க பரிந்துரைக்கின்றன. கீழே இந்திய ஜோதிடத்தில் பொதுவாக கொள்ளப்படும் 12 ராசிகள் அதிபதி கிரகம் பொருந்தி வரும் மந்திர வகை எளிய பட்டியலாக தருகிறேன். 1. மேஷம் அதிபதி சூரியன். பொதுவான மந்திரம். சூரிய மந்திரம் ஓம் க்ளீம் சவித்ரே நம அல்லது ஓம் ஆதித்யாய நம. இது தைரியம், ஆளுமை, தோல்வியிலிருந்து மீண்டு வர பலன் தரும் என்று கருதப்படுகிறது. 2. ரிஷபம் அதிபதி சுக்கிரன் மந்திரம். சுக்கிர மந்திரம் ஓம் திம் ஸ்ரீ சுக்ராய நம அல்லது ஓம் திரீகாந்த பிரியாய நம. இது அழகு, பணம், காதல், சௌகரியம் ஆகியவற்றுக்கு உதவுமாக கூறப்படுகிறது. 3. மிதுனம் அதிபதி புதன் மந்திரம். புத மந்திரம் ஓம் பும் புதாய நம. இது பேச்சு, புத்திசாலித்தனம், வணிகம், படிப்பு ஆகியவற்றுக்கு பலன் தருமாக கூறப்படுகிறது. 4. கடகம் அதிபதி சந்திரன் மந்திரம். சந்திர மந்திரம் ஓம் சோம் சோமாயனம். இது மன அமைதி, வாழ்க்கையில் சமத்துவம், குடும்ப சௌபாகியம், உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றுக்கு பயன்படுத்துகிறார்கள். 5. சிம்மம் அதிபதி சூரியன். மேஷம் போலவே இதற்கும் மேலே காட்டிய சூரிய மந்திரமே பயன்படுத்தப்படுகிறது. இது தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், புகழ், பதவி ஆகியவற்றுக்கு உதவும் என்று கூறுகிறார்கள். 6வது கன்னி அதிபதி புதன். மிதுனம் போலவே புத மந்திரம் ஓம்பும் புதாய நம பலன் தரும் என்று ஆன்மீக ஜோதிட உரைகள் காட்டுகின்றன. இது ஞானம், துல்லியம், படிப்பு, விரிவான சிந்தனை ஆகியவற்றுக்கு உதவுகிறது. 7. துலாம் அதிபதி சுக்கிரன். அதே ஓம் திம் ஸ்ரீ சுக்ராய நம போன்ற சுக்கிர மந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இது காதல், திருமணம், சமரசம், அழகு, சமூக உறவுகள் ஆகியவற்றுக்கு நல்ல தாக்கம் தரும். 8. விருச்சிகம் அதிபதி செவ்வாய் மந்திரம். செவ்வாய் மந்திரம் ஓம் க்ளீம் காமஸ்தோமாய நம. இது கோபம், தைரியம், யுத்தம், தோல்வியை முறியடிக்கும் வலிமை, எஜமான சக்தி ஆகியவற்றுக்கு பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. 9வது தனுசு அதிபதி குரு மந்திரம். குரு மந்திரம் ஓம் க்ரீம் உறவே நம. இது ஞானம், குரு பக்தி, தர்மம், தர்ம விவகாரங்கள், புத்திசாலித்தனம், தொழில் வளர்ச்சி ஆகியவற்றுக்கு பலன் தரும் என்று கூறப்படுகிறது. 10. மகரம் அதிபதி சனி மந்திரம். சனி மந்திரம் ஓம் சம் சனைச்சராய நம. இது கடினம், தாமதம், தொழில் தண்டனை போன்ற சனி தோஷங்களை குறைக்கவும் உழைப்பில் பலன் தரவும் ஜபிக்கிறார்கள். 11வது கும்பம் அதிபதி சனி. மகரம் போலவே அதே ஓம் சம் சனைச்சராய நம் சனி மந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இது புத்திசாலித்தனம், சமூகம், பொதுமக்கள் உதவி, மாற்று சிந்தனை ஆகியவற்றுக்கு பலனளிக்கும் என்று கூறுகிறார்கள். 12வது மீனம் அதிபதி குரு. தனுசு போலவே குரு மந்திரம் ஓம் க்ரீம் குரவே நம்ம பயன்படுத்தப்படுகிறது. இது கனவு, தர்மம், ஆன்மீகம், தெய்வ பக்தி, இலக்கியம், கலை ஆகியவற்றுக்கு பலன் தரும். எளிய பயன்முறை சுருக்கம். உங்கள் ராசிக்குரிய அதிபதி கிரகத்தின் மூல மந்திரத்தை 108 அல்லது 27 54 முறை ஜபிக்கலாம். ஜபிக்கும் நேரம் ஜோதிடம் படி அந்த கிரகத்தின் ஹோரை நேரம். உதாரணம், சூரியனுக்கு காலை, சந்திரனுக்கு இரவு, சனிக்கு சனிக்கிழமை முதலியன் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் சொன்னால் உங்கள் ராசியை சொல்லி அதற்கு தனியாக தமிழில் முழுமந்திர கோட்பாடு, எழுத்து உச்சரிப்பு, பொருள், பயன்படுத்தும் நேரம் என்று விரிவாக தரலாம். லட்சுமி தேவியை துதிக்கும் தமிழ் சன்ஸ்கிருத ஸ்லோகங்கள் தோத்திரம், போற்றி, அஷ்டகம் போல தான் பொருத்தமாக இருக்கும். கீழே பலர் வழிபாட்டில் உபயோகிக்கக்கூடிய சில முக்கிய லட்சுமி ஸ்லோகங்களின் முதல் வரிகள் மட்டும் எளிய வடிவத்தில் தருகிறேன். அதை நீங்கள் முழுதாக விரும்பினால் அதற்கு தனியாக முழு வரிகளையும் தரலாம். 1. மகாலட்சுமி தேவி போற்றி. தமிழ் லட்சுமியை நேரடியாக தமிழில் போற்றும் ஒரு புகழ்பா. முதல் சில வரிகள் சுருக்கம். ஓம் திருவருட் செல்வி போற்றி. ஓம் திருமால் மகிழ்வாய் போற்றி. ஓம் தீப சோதியே போற்றி. ஓம் தூப சோதியே போற்றி. ஓம் துயரந்தீர் தருள்வாய் போற்றி. ஓம் திருப்பார்க்கடலாய் போற்றி. ஓம் அன்னையே அருளே
போற்றியோம் அழகெலாம் உடையாய் போற்றி. இதில் போற்றி என்று தொடர்ந்து உபாசனை செய்யப்படுகிறது. வீட்டில் லட்சுமி படம் முன் தீபம் ஏற்றி ஜபிப்பது நல்லது. 2. மகாலட்சுமி ஸ்லோகம். சன்ஸ்கிருதம். செல்வம் பெருக. இந்த ஸ்லோகத்தை வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருக பலர் வாசிக்கிறார்கள். முதல் வரிகள்: நமோ லக்ஷ்மியை மகாதேவியை பத்மாயை சததம் நம நமோ விஷ்ணு விலாசின்யை பத்மத்சாயை நமோ. நமிதன் பொருள்: லட்சுமி தேவியை வணங்குகிறேன். அவள் மகாதேவி, தாமரை இருக்கும் தாமரை ஆசனம் உடையவள், விஷ்ணுவின் விளையாட்ரூபமாக திகழ்பவள் என்பது போன்ற பொருளுடையது. 3. லட்சுமி அஷ்டகம். லட்சுமி அஷ்டகம், லட்சுமி அஷ்டகம் போன்ற ஸ்தோத்திரங்களும் லட்சுமி தேவியை 8 வர்ணனங்களில் புகழ்கிறது. இவை தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளிலும் இருக்கிறது. முதல் வரி உதாரணம் சன்ஸ்கிருதம். ஸ்ரீ மகாலட்சுமியை நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. நம்மீது லட்சுமியை தொடர்ந்து வணங்கும் ஒரு முக்கிய அஷ்டக ஸ்தோத்திரம். 4. ஸ்ரீ லட்சுமி சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். இது 1008 பெயர்களால் லட்சுமியை புகழும் ஸ்தோத்திரம். லட்சுமி விஷ்ணு வழிபாட்டில் மிக முக்கியமானது. முதல் சில பெயர்களின் தொடக்கம், சுருக்கம்: ஸ்ரீமான் நாராயண பத்மாசனே லக்ஷ்மி நமஸ்தே பத்மாவதி சுபக்ஷேத்ரே. வாழும் மங்களதேவி. இந்த சஹஸ்ரநாமம் தீபாவளி, லட்சுமி பூஜை நாட்களில் வீட்டில் வாசிக்கப்படுகிறது. 5வது கனகதாரா ஸ்தோத்திரம். லட்சுமி தேவியை ஆத்மார்த்தமாக வேண்டி சங்கராச்சாரியார் சொன்னதாக வரும் ஸ்தோத்திரம். ஏழைக்கு கனகம் பொழிந்தது என்று கதை புகழ்வதால் இது செல்வம் தரும் ஸ்லோகமாக போற்றப்படுகிறது. முதல் வரி சன்ஸ்கிருதம். ஹே ஸ்ரீமத்யக்ஷ லக்ஷ்மி ஸ்ரீ ஜாதுர்ஜ தயா கருர்பாக்ய ஹரணி ஸ்ரீமதி தயாநிதி நமோ நம. இது ஏழைகளின் துன்பத்தை நீக்கி செல்வம் தரும் லட்சுமி தேவி என்று வழிபடும் ஸ்லோகம். எப்படி வாசிக்கலாம்? லட்சுமி படம் விக்கிரகம் முன் தீபம் ஏற்றி நீர், மலர், தூபம் வைத்து வாசிக்கலாம். வெள்ளிக்கிழமை, திருவோணம், தீபாவளி போன்ற நல்ல நாட்களில் இந்த ஸ்லோகங்களை முழு வாசிப்பு செய்வது பலன் தரும் என்று பல ஆன்மீக நூல்கள் காட்டுகிறது. லட்சுமி வருவாயன் மனையினிலே ஷீராத்தி புத்திரி வர. லட்சுமி வருவாயன் மனையினிலே, லட்சுமி வருவாயன் மனையினிலே. சூரியன் போலே சுடர் நிலையுடனே சூட்சுமமாக மோட்சமளிக்கும் சுந்தரி பந்தாவனஹாரி. லட்சுமி வருவாயன் மனையினிலே ஷீராப்தி புத்திரி வர. லட்சுமி வருவாயன் மனையினிலே. கச்சை கஸ்தூரி வேண்டிய அளவு கோரோஜனமும் வாசஜவ்வாதுடன் அத்தனை வாசனை பொருளும் வைத்தோம் அம்மா. லட்சுமி வருவாயன் மனையினிலே ஷீராப்தி புத்திரி வர. லட்சுமி வருவாயன் மனையினிலே. நெருமணம் மிகுந்த சந்தனம், சாம்பிராணி, தூபம் தாயே உனக்கு பிடிக்கும், அதனால் தனியாய் சமர்ப்பணம் செய்தோம் அம்மா. லட்சுமி வருவாயன் மனையினிலே ஷீராப்தி புத்திரி வர. லட்சுமி வருவாயன் மனையினிலே. அஞ்சல் அச்சதை பரிமள கந்தம் பஞ்சவில்வமுடன் பூரண கலசமும் தாயே உந்தன் விருப்பம்
அதனால் உனக்கே சமர்ப்பணம் செய்தோம் அம்மா. லட்சுமி வருவாய் என் மனையினிலே ஷீராத்தி புத்திரி வர லட்சுமி வருவாய் என் மனையினிலே அழகிய ஜரிகை பட்டும் அம்மா பச்சை ரவிக்கை உன் அலங்காரம் அகிலின் புகையால் தூபமிட்டோம் தாயே உந்தன் விருப்பம் அதனால் உனக்கே சமர்ப்பணம் செய்தோம் அம்மா.